தோல்விக்கு காரணமாக இருக்கு. எப்பொழுதும் அதிரடி இருந்தா ஒரு மேட்சோ, ஒரு டீமோ அது நிச்சயமாக நிலைக்காது என்பது இந்தியாவே ஒரு உதாரணம். அப்படிப்பட்ட இந்தியாவை தான் நம்ம கடந்த தினங்கள்ல நமக்கு டெஸ்ட் மேட்ச்ல இந்தியாவை நம்ம பார்த்துருக்கோம். அந்த இத தான் இப்போது இங்கிலாந்து வந்து கையில எடுத்திருக்கு. தொடர்ந்து பேட்டிங் அதிரடியா பார்க்குறாங்க. அதிரடியா நீங்க விளையாட விளையாட சில ஆபத்துகள் உருவாகும். அதை இங்கிலாந்து வந்து அதை அனுபவிச்சிருக்கான்னு தான் சொல்ல முடியும். அத அனுபவிச்சனால தான் இங்கிலாந்துக்கு இந்த இந்தியா கூட வந்து ஒரு எஃபெக்ட் குடுக்க முடியாத ஒரு தோல்வியை சந்திச்சிருக்கான்னு சொல்லி ஆணித்தரமாக இதுல வந்து நமக்கு சர்மா வந்து தான் உண்மையிலேயே நல்லா சூப்பரா விளையாடிருக்காரு. அவருடைய விளையாட்டு வந்து இந்தியாவுக்கு ஒரு ஆள் எண்ணி இந்த அளவுக்கு ஸ்கோரை பண்ண முடியுமா? 247 ரன் 2020 மேட்ச்ல வந்து மிக கொடூரமான ஒரு ரன் தான். இருந்தாலும் மும்பை ஸ்டேடியம், வான்கடே ஸ்டேடியத்தில வந்து 270 ரன்கள் எல்லாம் அடிக்கலாம். அந்த அளவுக்கு சின்ன ஒரு ஸ்டேடியம், சின்ன ஒரு பிட்ச். இந்த பிட்ச்ல வந்து அதிகமான ரன் அடிக்க 250 ரன் அடிச்சாலே வின் பண்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு பிட்ச் தான் இது. சின்ன ஸ்டேடியத்தினால அதற்கடமான ரன் அடிக்கலாம். ஆனா முக்கியமாக இந்தியால வந்து ஒரு சில பிளேயர்கள் மட்டும் தான் விளையாடுனாங்க. மற்றுள்ள பிளேயர்கள் எல்லாம்